அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருச்சபை திருக்குடும்ப விழாவினை சிறப்பிக்கின்றது. ஆக இந்த விழா நம் அனைவரின் விழா, நமது குடும்பங்களை திருக்குடும்பங்களாக மாற்றுகின்ற விழா. குடும்பம் என்றால் என்ன? ஒரு கணவர், ஒரு மனைவி, குழந்தைகள் இருப்பதை குடும்பம் என்று சொல்லலாம். அதே போன்று கணவர், மனைவி, குழந்தையின் வருகைக்காக காத்திருப்பதையும் குடும்பம் என்று சொல்லலாம். கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாலும் குடும்பம் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைய வாசகங்கள் கணவர், மனைவி, குழந்தைகள் என்பதை மையப்படுத்தி தான் பேசுகின்றன. ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ ஒரு சில பண்புகளை கடைபிடிக்க வேண்டும். அதில் முதலாவது நம்பிக்கை. உங்களுக்கு உங்கள் கணவர் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அவர் மீது அன்பு வருமா? அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுக்கு உங்கள் மனைவி மீது நம்பிக்கை இல்லை என்றால் உங்கள் எண்ணம் ஓட்டம் எப்படி இருக்கும்? வாழ்க்கை பதட்டத்தோடு, சந்தேகத்தோடு, மனநிறைவின்றி, நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை நகரும். ஆனால் அதே நேரம் நம்பிக்கை இருந்தால் பிறர் உங்கள் கணவரை பற்றி குறை கூறும்போது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செவி கொடுக்க மாட்டீர்கள். அதே போன்று உங்கள் மனைவியை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லித் தரும்போது அதை உண்மை என்று நம்பி சந்தேகப்பட மாட்டீர்கள். ஆகவே நம்பிக்கை தான் ஒரு குடும்பத்தின் ஆணிவேர். அதன் மீதுதான் அன்பு, ஒற்றுமை போன்ற பண்புகள் கட்டி எழுப்பப்படுகின்றன. இன்றைய முதல் மற்றும் இரண்டாம் வாசகத்தில் ஆபிரகாமின் நம்பிக்கையை அலசி பார்ப்போம். முதலாவது, அவர் இறைவனின் வார்த்தையை நம்புகின்றார். ஆண்டவர் கூறுகிறார், நீ அந்த பக்கமாக உன் ஆடு மாடுகளையும் குடும்பத்தினரையும் அழைத்து கொண்டு செல். ஆனால் எங்கே செல்ல வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் இறைவன் சொன்ன ஒற்றை வார்த்தையை நம்பி ஆண்டவர் காட்டிய வழியை பயணிக்கின்றார். உங்களிடமும் என்னிடமும் இறைவன் இவ்வாறு தெளிவற்ற வழிகாட்டுதலை கொடுத்தால் நானும் நீங்களும் நம்ப தயாரா? அவர் காட்டும் பாதையில் நடக்க தயாரா? ஆண்டவர் கூறுவார், நீ என்னிடம் மன்றாடி கேட்டுவிட்டாய் என்று எனக்கு தெரியும். அதே போன்று உனக்கு எப்போது கொடுக்க வேண்டும் என்றும் எனக்கு தெரியும். அதுவரை உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கடமையை சரியாக செய் என்று சொல்லுவார். இரண்டாவது, ஆண்டவர் கூறுகிறார், உனக்கு ஒரு வாரிசை கொடுப்பேன். அந்த குழந்தை வழியாக உன் இனம் பலுகி பெருகும். எப்போது இறைவன் இந்த வாக்குறுதியை கொடுத்தார் என்றால் ஆபிரகாமுக்கு 75 வயது இருந்த பொழுது. அப்பொழுதுள்ள காலகட்டத்தில் இளைஞர் என்றே சொல்லலாம். ஆனால் இப்பொழுது அவர் மனைவி சாரா குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத முதிர்ந்த வயதை அடைந்து விட்டார். அதற்காக தொடர்ந்து ஆபிரகாம் ஆண்டவரிடம் சென்று, ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? நீர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்று வாதாடினாரா? இல்லை, மாறாக பொறுமை காத்தார். இறைவனுக்கென்று ஒரு நேரம் இருக்கும், அவருக்கென்று ஒரு திட்டம் இருக்கும். அந்நேரம் அனைத்தும் நிகழும் என்று நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்தார். அதற்காக சாரா தூய ஆவியால் கருவுற்றார் என்று சொல்ல முடியாது. மாறாக இறைவன் அவரது மலட்டுத்தன்மையை நீக்கி ஆபிரகாம் வழியாக ஈசாக்கை பிறக்கச் செய்தார். இதுவும் இயற்கைக்கு மாறான ஒரு செயல்தான். மூன்றாவது, கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், உன் இனத்தை பலுகி பெருகச் செய்வேன். அதன் பின்பு அவர் கொடுத்தது ஒரு குழந்தை, ஈசாக்கு என்பது அந்த குழந்தையின் பெயர். அவர் சிறுவனாக இருந்தபோது ஆண்டவர் அபிராமை கூப்பிட்டு, உன் மகனை எனக்கு பலி கொடு என்று கேட்கிறார். இப்படி சிந்தித்து பார்ப்போமே. நமது பெற்றோர் அல்லது நீங்கள் உங்களையே நினைத்து பாருங்கள். நீங்கள் குழந்தை இல்லாமல் பல வருடம் ஆண்டவரிடம் வேண்டுகிறீர்கள். இறுதியாக ஒரு குழந்தையை கொடுக்கிறார். சில வருடங்கள் கழித்து அந்த குழந்தையை ஆண்டவருக்கு பலியிடச் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் உணர்வு எப்படி இருக்கும்? நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? அல்லது குழந்தையை தூக்கி கொண்டு ஒளிந்து ஓடுவீர்களா? அல்லது இனிமேல் கடவுளே இல்லை, கடவுளை நம்ப மாட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்வீர்களா? ஆனால் ஆபிரகாம், ஆண்டவர் கொடுத்தார், அவர் கேட்கிறார், கொடுக்க வேண்டியதன் கடமை. அதே நேரம் இறைவன் கொடுத்த உடன்படிக்கை மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டிருந்தார். இங்கே இறைவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதித்து பார்த்தார். ஆபிரகாம் கடவுளுக்காக எதையும் செய்யும் துணிவுடன் விசுவாசத்துடன் இருந்ததை கண்ட இறைவன் ஈசாக்கை அவரிடமே திருப்பி கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியும் இதை தான் பார்க்கின்றோம். மரியாவும் யோசேப்பும் இயேசுவை யூதர்களின் சட்டப்படி ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க கொண்டு செல்கிறார்கள். பொதுவாக யூதர்கள் குடும்பத்தில் பிறக்கும் முதல் ஆண் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், இன்றைக்கு பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பதில்லை. அப்படியே கொடுத்தாலும் ஆலயத்திற்கு கொண்டு வருவதும் இல்லை.
குழந்தைகளுக்கு இறைப்பற்று மற்றும் இறைவார்த்தை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. இறைவனை பற்றிய செய்தி அவர்களுக்கு கொடுப்பதில்லை. அவர்கள் உலகு சார்ந்த விடயங்களை அதிகமாக அறிந்து கொள்ளுகிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் இதுபோன்ற செயல் அதிகமாக நிகழ்ந்தது. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பல. அதை போன்று இன்று ஐரோப்பியாவில் நடக்கின்ற நிகழ்வுகளை யோசித்து பார்க்கின்ற பொழுது மனதிற்கு வேதனையாக இருக்கின்றது. குறிப்பாக குழந்தையாக இருந்தபொழுது திருமுழுக்கு பெற்றவர்கள் அதன் பிறகு அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டி வளர்க்கப்படவில்லை. அந்த குழந்தைகள் என்ன செய்கின்றார்கள்னா, இன்று வளர்ந்த பிறகு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று கூறி என்னுடைய திருமுழுக்கு செல்லாது, நான் திருச்சபையின் அங்கத்தினராக இருக்க விரும்பவில்லை, ஆகவே என்னுடைய பெயரை திருமுழுக்கு ஏட்டிலிருந்து விலக்குங்கள் என்று நிறைய மனிதர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். நாமும் இது போன்ற சூழலை எளிதில் காணும் வாய்ப்பு வரலாம். இப்போது திருக்குடும்பத்தின் ஒரு சில பண்புகளை நமது குடும்பத்தில் ஒப்புமைப்படுத்தி பார்ப்போம். முதலில் ஒற்றுமை. இறைவன் திட்டத்தை நிறைவேற்ற மரியா, யோசேப்பு, இயேசு என்று அனைவரும் ஒன்றாக இணைந்து நின்றார்கள். தங்கள் தனிப்பட்ட வாழ்வு எண்ணுவதற்கு பதிலாக அனைத்து மக்களின் நலம், மீட்பு இவற்றை பற்றி சிந்தித்து செயலாற்றினார்கள். அதேபோன்று யோசேப்பு, என்னிடம் ஏன் முதலில் சொல்லவில்லை என்று வானதூதர்கள் மீது கோபம் கொள்ளவில்லை. என்னுடைய அனுமதி வாங்காமல் மரியா ஒத்துக்கொண்டார் என்று மரியா மீது குற்றம் சாட்டவில்லை. மாறாக இறைவன் திட்டம் எந்த நிலையில் வந்தாலும் அதை அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருவருக்கும் இருந்தது. அதே போன்று நமது குடும்பங்களிலும் ஒற்றுமை வேண்டும். நான் நீ என்று பிரித்து பார்ப்பது தவறு. குடும்ப நலனுக்காக ஒரு செயலை செய்யும் போது என் பெயர் பேசப்பட வேண்டும் என்று செய்யாதீர்கள். என் குடும்ப நலனில் இறைவன் திட்டம் இருக்கிறது, ஆகவே என் வழியாக இறைவன் புகழ் பாடப்பட வேண்டும் என்று செய்தீர்கள் என்றால் அங்கே நிச்சயமாக ஒற்றுமை இருக்கும். ஏனென்றால் அங்கு நடக்கும் செயலில் இறைவன் தான் மையமாக செயல்படுவார். இரண்டாவது, ஏற்றுக்கொள்ளும் பண்பு. நமது குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும், அல்லது பல பலவீனங்கள் இருக்கும் வாய்ப்புள்ளது. ஒவ்வொருவரின் பலவீனம் வேறுபட்டது. நான் மற்ற நபரின் பலவீனத்தை ஏற்று அந்த நபரை அன்பு செய்ய தயாரா? நான் எதை பலவீனம் என்று சொல்கிறேன்? எடுத்துக்காட்டு, என் மனைவி செய்யும் அந்த செயல், நகம் கடிப்பது என்று வைத்துக்கொள்வோம், எனக்கு பிடிக்காது. ஆகவே நான் அதை என் மனைவியின் பலவீனமாக பார்க்கிறேன். நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்து விட்டேன், அவள் கேட்கவில்லை. அறிந்தோ அறியாமலோ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இது வெறுப்பை, கோபத்தை ஏற்படுத்துகிறதா? அல்லது தவறு செய்வது இயல்பு, என்னாலும் எனது பல குறைகளை நிவர்த்தி செய்ய முடியவில்லை, அவளை மட்டும் திருந்து என்று சொல்வதால் என்ன நிகழ்ந்துவிடப் போகிறது என்று எண்ணி ஏற்றுக்கொள்ளும் போது அங்கு அன்பு மலர்கிறது. யோசேப்பும் மரியாவும் இயேசுவும் எப்போதும் அன்பு செய்து ஒற்றுமையோடு ஒருவர் மீது அன்பு கொண்டு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்கள். நாமும் இது போன்று ஒரு வாழ்வை வாழ இறைவன் வரம் வேண்டி நமது குடும்பத்தை இறைவன் பாதம் ஒப்புக்கொடுத்து தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.